இன்றைய வேத வசனம் சங்கீதம் 46 அதிகாரம் 11 வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. உங்களோடு வழிநடத்தி வருகிறவர் சேனைகளின் கர்த்தர். அவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்காக இருக்கிறார். கர்த்தருடைய இந்த நாமம் உங்களுக்கு எவ்வளவு பலனும் எவ்வளவு ஆறுதலுமாய் இருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருப்பார்? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சர்வாதிகாரத்தையும் போர்வீர தன்மையையும் வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல படைகளிலும் திரளானவராக இருப்பதையும் காட்டுகிறது. அவர் வான படைகளின் தளபதியாகவும் தம் மக்களுக்காக போராடும் தேவனாகவும் அவர் இருக்கிறார். எவ்வளவு பலனானவராக, எவ்வளவு மகத்துவம் உள்ளவராக, மகிமையான தளபதியாய் இருப்பார் என்று எண்ணி பாருங்கள். அந்த சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். திடம் கொள்ளுங்கள், எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். அவருடைய சேனையில் திரளான தேவதூதர்கள் உண்டு. அந்த தேவதூதர்களின் சேனைகள் உங்களுக்கு பணிவிடை ஆவிகளாய் தந்திருக்கிறார். அவருடைய சேனையில் திரளான நட்சத்திரங்கள் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இந்த நட்சத்திரங்கள் யுத்தம் செய்தன. அவருடைய சேனையில் திரளான அக்கினி ரதங்களும் குதிரைகளும் உண்டு. ஆகையால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை பாதுகாக்கிறார். அவர் உங்களை வழி நடத்துகிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவர் ஒருவரே உயர்ந்தவர், உன்னதர். தேவன் நம்மோடு இருப்பதால் நமக்கு வெற்றி உறுதி. அவர் நமக்காக யுத்தம் செய்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா.